கடைசியில் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து பொதுவெளியில் இருக்க விஷயம். நம்ப தகுந்த வட்டாரங்கள்லேருந்து வரக்கூடிய செய்தி என்னென்னா, திமுக தரப்பிலிருந்து தெளிவாக விசிக தலைவர் திருமாவுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு விட்டது. அந்த கூட்டத்தில் நீங்கள் கலந்துக்கிட்டீங்கன்னா அதற்கு பிறகு திமுக கூட்டணியில் விசிக தொடர முடியாது. ரொம்ப தெளிவான மெசேஜ் கொடுக்கப்பட்டிருக்கு. இதை வந்து ரொம்ப முக்கியமான திமுகவில் இருக்கக்கூடிய சில தலைவர்களும் விசிகாவில் இருக்கக்கூடிய தலைவர்களுமே என்னிடம் சொன்னார்கள். என்னால் அது உறுதியாக, நான் வழக்கமாக இந்த மாதிரி பேச மாட்டேன், உங்களுக்கு தெரியும். என் சோர்ஸு சொல்லிச்சுன்னா நான் என்றைக்குமே பேச மாட்டேன், உங்களுக்கு தெரியும். பட் இந்த விஷயத்தில் என்னால் உறுதியாக சொல்ல முடியும். திமுகவில் இருக்கக்கூடிய 2 முக்கிய தலைவர்களும் திருமா சைடில் இருக்கக்கூடிய, திருமாவுக்கு அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடிய ஒருவரும் என்னிடம் பகிர்ந்து கொண்டது எஸ். ஏன்னா இந்த செய்தி எனக்கு வந்து சிலர் மூலமாக, திமுகவில் 2ஆம் கட்டத்தில் இருக்கக்கூடிய சில செய்தியாளர்கள் மூலமாக, சில சீனியர் ஜேர்னலிஸ்ட் திமுக தலைமையோட தொடர்பில் இருக்கவங்க, அவங்க மூலமாக எனக்கு கேட்டப்போ, எனக்கு தெரிய வந்தப்போ, நான் அந்த தலைவர்களை தொடர்பு கொண்டு கேட்டப்போ அவங்க 3 பேரும் என்கிட்ட சொன்னது, நீங்கள் கேள்விப்பட்டது உண்மைதான். அதில் திமுக தரப்புலேருந்து பேசியவர்கள் ஒருவர் என்ன சொன்னார்னா, சார் அது அந்த தகவல் நீங்கள் கேள்விப்பட்டது உண்மைதான். முதலமைச்சர் தெளிவாக திமுக எம்எல்ஏக்கள் மூலமாக திருமாவுக்கு தகவல் சொல்லிவிட்டார். நீங்கள் அந்த கூட்டத்துக்கு போவதென்றால் அதன் பிறகு கூட்டணியில் தொடர்வது என்பது இயலாத காரியம் அப்படின்னு முதலமைச்சர் தெரிவித்து விட்டார் என்று திமுக தரப்பிலிருந்து என்னிடம் சொன்னாங்க. விசிக தரப்பில் உள்ள ஒருவரும் ஒரு மிக முக்கியமான தலைவர், அவர் திரும்ப அடுத்த கட்டத்தில் இருக்கார். அவரும் சொன்னார், எஸ் இது உண்மைதான், நீங்கள் கேள்விப்பட்டது உண்மைதான். அந்த செய்தி திருமாவுக்கு முதலமைச்சரின் அந்த முடிவு, ஏன்னா முதலமைச்சர் இனிமேல் இதை வளர விடக்கூடாதுன்றதுல தெளிவாக இருக்கார். ஏன்னா இது வந்து ரொம்ப நெருக்கடியானது, எங்களுக்கும் ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்குது, இதே வார்த்தையை முதலமைச்சர் சொல்லியிருக்கார், எங்களுக்கும் ஒரு சுயமரியாதை இருக்குது அப்படின்னு சொன்ன பிறகு தான் திருமா போவதை தவிர்த்திருக்கிறார். இதுதான் பேக்ரவுண்ட். இப்போ